Why this Colaveri, Colaveri, Colaveri D? Why this Colaveri, Colaveri, Colaveri D? Cowl, cowl, Molly, cowl, isn't in love with you? So do I am right now. May I come in, sir? Yes, come in, come in. அண்ணே வணக்கம். ஹலோ. எப்படி இருக்கீங்க அண்ணே? என்ன விஷயம்? நான் பிஸி வேறங்க சொல்லுங்க. இல்லையா அண்ணே, நானும் கூட பேரை கேள்விப்படன் கணச்சூடண்ட பேப்பர் வந்து எஸ் 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 இந்த பத்திரிகை ரொம்ப சரியான ஃபேமஸா இருக்குது. சரியா சொல்றீங்க. இப்ப நானும் ஒரு கட்டுரை எழுதுறேன் ஐயா. ஓகே, வாங்க பாப்போம் இருக்கா. அந்த கட்டுரை ஐயா கவர்ச்சி எழுதுறீங்க, அங்க உணர்ச்சி வசம் எழுதுறீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் பார்த்து டக்குன்னு போட்டுருவேன் நான். இல்லையா, இது கட்டுரை வந்து நான் ஒரு ரிசர்ச் செய்து போட்டது வந்து நீங்கள் வேறு ஏதோ பாருங்க அந்த பத்திரிகையில வந்து அதுல என்னண்டா ஐயா பாருங்க இல்லாட்டி எந்த பந்தில் இருக்குன்னு சொல்லுங்க. இப்ப இந்த பத்திரிகை நான் என்னன்னா அந்த கணச்சூடு வந்து நீங்கள் சொல்ற விஷயத்த பார்த்தா அந்த மக்களுக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. இங்க இடம்பெயர்ந்து வந்த உடனே நாங்கள் நாட்டு பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, மனசி பிரச்சனை, மனுஷன் பிரச்சனை. நாங்க போறது பேப்பர் வந்து கணச்சூடு. ஜனங்கள் பார்த்த உடனே சும்மா பல்ஸ் ஏற வேணும், உணர்ச்சி வசமே ஏற வேணும். இது வந்து நான் சொல்றது உண்மையா எங்களுக்குள்ள பிரச்சனை. மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு தான் நான் எழுத வந்து நான் என்ன மக்களுக்கு செய்யறேன்டா போய் ஹைட் பார்க்கறது பேசுங்கப்பா. எங்களுக்கு பேப்பர் விற்க வில்பட வேணும் என்ன இல்லன்னா இது என்னண்டா நான் எழுதுன்னு நான் வந்து ஒரு நல்ல ஒரு தமிழ்ல அலகடல் வெற்றினாலும் அன்பு கடல் வெட்டாத அந்த காலத்து கதையப்பா. நாங்கள் இப்ப behind 20th century. What are you talking about? அண்ணே தமிழ் விஷயம் இது வந்து ஒரு ஆவணமா இருக்க வேண்டிய விஷயம். அண்ணே எனக்கு ஆவணம் உதவிட்டு நீ கடையத்தாரம் போறவான்டா நான் பாக்குறேன். இல்லாட்டி இந்த எனக்கு ஒட்டித்தாரம் எதுல உணர்ச்சி ஒட்டித்தாரம். வணக்கம் வணக்கம். எப்படி எங்கட ஆஸ்தான் எழுத்தாளர் இவர் எழுதினாரண்டா உணர்ச்ி வசம ஜனவஞ்சகம அண்ணன். நீங்கள் இவருக்கு எத்தனை வயசு? இவர் எழுத்தாளரோ? தெரியுதோ இதை பார்த்தா எழுதுறவர் மாதிரி தெரியல. அவர் எழுதினார் உங்களோட பத்திரிகையில வார விஷயங்கள் எல்லாம் நான் எழுதுறது வந்து ஒரு மக்களுக்கு ஒரு உதவி செய்யறதுக்காக நல்ல விஷயம். போறீங்களோ அண்ணன்? காசு மட்டும் இல்லையா வாழ்க்கை, எத்தனையோ நல்ல விஷயங்களை உங்களை மாதிரி பத்திரிகையான ஆட்கள் மூலமா சொல்றதுக்காக தான் நான் அப்படியான விஷயத்தை தான் நான் எழுதுறேன். அதைத்தான் போடுறோம் நாங்கள். சரி, உங்களோட பார்க்கலாம். அந்த கட்டுரையில என்னண்டா அந்த முதலாவது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு. நான் சொன்னான் எது கவர்ச்சி இருக்கு, எது உணர்ச்சி இருக்கு. கவர்ச்சி இருக்கிற இடத்துல இது ஒட்டும். கவர்ச்சிகளை மட்டும் நாங்கள் பிக்கப் பண்ணி போட்டு நாங்கள் போடுவோம். நீங்க முதல் என்னண்டா இந்த கதாநாயகி வந்து ஒரு 60 கிழவியம் கணச்சூடு குறைஞ்சிரும். ஆட்சியை பற்றி கதை போடல. என்ன பாட்டி வட சுட்ட கதையோ? ஐயோ அண்ணே, அப்படி இல்ல. ஆட்சிய கருவா வச்சு ஆட்சி வந்து 58ஆம் ஆண்டு வயசுல ஆட்சிக்கு கரு உண்டாகிற மாதிரி போட்டால் ஜனரஞ்சகமா இருக்கும். இப்படியெல்லாம் கதைக்க கூட. நீங்க பத்திரிகை நடத்துறீங்க, நல்ல விஷயம், மக்களுக்கு நல்ல விஷயம். பேரே கணச்சூடப்பா. அத நீங்க மறந்து போனீங்க போடக்கு. நான் நினைச்சது கணச்சூடண்டா மக்களுக்குள்ள பிரச்சனை கிருங்கட. எங்களுக்கு 1000 பிரச்சனை இருக்கு. நாங்களும் பிரச்சனை தான். ஆனா நீங்க சொல்றது ஒரு வித்தியாசமான வடிவமா நாங்க நீங்கள் உங்க கட்டுரை வாசிங்க. ஒரு எனக்கு அந்த ஆட்சி அவ வந்து இங்க வந்து 58ஆம் ஆண்டு ரைட்ஸ்ல இங்க வந்தவ அவ சுத்தி நான் 58ஆம் ஆண்டு ரைட்ஸ்ல வரைக்குள்ள ஆட்சிக்கு எத்தனை வயசு அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு கதைய. அப்பதான் ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவட்ட கதைகளப்பா. இப்ப எத்தனையோ 30 இயர்ஸ் ஆஞ்சு பாருங்க. 30 இயர்ஸா நாங்க பேப்பர் நடத்துறோம். வந்து நான் இப்ப நிறைய காலம் எழுதுறேன். ஒரு வருஷத்துல 4 சாகித்ய பரிசு இயல் விருது புயல் விருது 1000 விருது இருக்கு.
எல்லாருக்கும் வருஷத்துல ஒருக்காதான் சாகித்யம் இவருக்கு நாலு எனக்கு 4 தரம் கிடைச்சிருக்கு ஒரு வருஷத்துல. Yeah. அப்ப அவ்வளவு இந்த ஜனரஞ்சனா எழுதுவார் கதை. ஜனரஞ்சகம் அழகா சரியா சொன்னீங்க. இதனால நீ வேற எடிட்டரா இருக்கிற நான் ரைட்டரா இருக்கிறேன் வந்து ஜனரஞ்சகம் அழகான ஒரு தமிழ் சொல்லி We have been here for the last 35 years. ஓகே நீங்கள் இப்ப எங்கட கனச்சூட்ட கிரிட்டிசைஸ் பண்ணாமல் நீங்கள் கொண்டு வந்த கதையை சொல்லுங்க. நாங்கள் அது சூடோ இல்லையோன்னு பாக்குறோம். ஹெல்வ சொல்லுங்க. நாங்கள் மிச்சத்தை போட்டு நாங்கள் கரு என்னண்டா அவ கிளவியண்டாவும் கிளவி விடுங்க, கிளவியை மறந்துடுங்க. நீங்கள் அவ அப்படி இருக்கிறா. அவவை சுத்தி இப்ப வந்து இடம்பெயர்ந்த ஆக்களுக்கு மன உளைச்சல், மற்றது குடும்ப பிரச்சனைகள், கல்விகள் கணக்கு இருக்கப்பா. அந்த நான் வந்து சொல்ல வந்தது விதவைகளுக்கு வாழ்வு கொடுக்கணும், மற்றது பெண்கள் கல்வி. அண்ணாதுரை காலத்தில் இருக்கு சில இவருக்கு எம்ஜிஆர் அண்ணாதுரைக்கு பக்கத்துல ஒரு சில கொஞ்சம் யங்ஸ்டர்ஸையும் அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி வயதாக்களும் வாசிக்கணும். நீங்கள் பத்திரிகை தப்பா நினைக்கிறீர்கள். பத்திரிகை மூலமா மக்களுக்கு நல்ல விஷயம் செய்யறதுக்கு தான் நீங்க இருக்க வேணும். அதே நல்ல விஷயத்தை தான் நாங்க போடுறோம். ஒரு தம்பி கவர்ச்சி என்றா என்னன்னு தெரியுமா சொல்லுங்க. நீங்க கவர்ச்சி என்றால் எனக்கு 4 பிள்ளை இருக்கு. கைய காட்டு எனக்கு விளங்குது. பிள்ளைக்கு கவர்ச்சிக்கு சம்பந்தம் இல்ல. கவர்ச்சி வேற பிள்ளை வேற. இப்ப கவர்ச்சி என்றா என்னென்றால் கவர்ச்சி என்றா என்னென்றால் நீங்க அண்டர் ரைட்டினோ ஓவர் ரைட்டினோ அப்ப சொல்லலாம். கவர்ச்சி என்றால் என்னென்றால் கவர்ச்சி என்றால் இருக்கிற கவரை உடலை மூடி இருக்கிற கவரை சீ என்று கலட்டி எறிவது. அது என்ன கவர்ச்சி? கவர்ச்சியை பற்றி என்ன சொல்றேன் கேளுங்க. கவர்ச்சி கவர்ச்சியை பற்றி சொல்றேன் கேளுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. கவர்ச்சி என்றா அது என்ன விஷயம்? நான் மறைமுகமா சிம்போலிக்க அந்த கிளவிய வச்சு பாருங்க. நீ ஒன்றில் நீங்கள் ஒட்டுங்கோ. கவர்ச்சியான பந்திகள்ல உணர்ச்சியான பந்திகள்ல இந்த மஞ்சள் பேப்பர் ஒட்டிதான் அண்ணா. உணர்ச்சியான கவர்ச்சி அந்த அளவுக்கு உணர்ச்சிக்கும் கவர்ச்சிக்கும் வித்தியாசம் தெரியல. கொண்டு வாசிங்க. நீங்கள் எழுதின ஒரு கதையில ஆட்சி வரட்டும். வந்து ஆட்சி வந்து சின்ன நேரம் கேட்க அவருக்கு ஒரு காதல் கடிதம் வருது. அது டீசென்ட். அலகடல் வெட்டினாலும் அன்புள் கடல் அந்த காலத்தில் காசு தேனே மானே பருப்பே கற்கண்டு குழம்பே மானடை புறவா மதியே. What is this? சரி நீங்க சொல்லுங்க. அது நான் சொல்றேன். கதை எழுதுறேன். நான் ஏன் தொடர்ந்து ஒரு ஜனரஞ்சக எழுத்தாளனா இவரோட கனச்சூட்டோட இன்னும் சூடு குறையாம இருக்கிறேன் என்றால் இப்ப பாருங்க. நீங்க எழுதினீங்க எனக்கு ஆச்சரிய ஏதேனே மானே அச்சான் பருப்பே கற்கண்டு குழம்பே மானடை புறவா மதி ஏதேனே மானே. இது அண்ணாதுரை காலம். இப்ப வந்து கவி எழுதும் எனக்கு நிகருண்டா உன் கட்டளகை என்னிடத்தில் கொண்டா தாவியனை கட்டியனை இந்தா நீ பட்டது நான் என் கிட்ட வந்தா. That's very attractive and ஜனரஞ்சகம் ஐயா. See that is called the story. கனச்சூடு கனச்சூடு that is கனச்சூடு. பத்திரிகையில வந்து கூட கழுத்துளையும் பார்த்தா சும்மா காண்டி தாங்க. ஆனா இவர் எழுதி இருக்கிறார் ஊழிக்குள் ஆடி வழி தோன்றி. கடவுளே ஊழிக்குள் ஆளி வழி அண்ணே இதை இப்படி எழுதணும். வாளிக்குள் கோழி அச்சச்சோ. வாளிக்குள் கோழி அச்சச்சோ எங்களை போடலாம். ஒண்ணுமில்லை. ஆட்சி தான். ஆனா வந்து ஆட்சி 58ல யங்கா இருக்கேக்குள்ள ஒரு சின்ன லவ், ஒரு சின்ன
சாஃப்ட் மூவ்மெண்ட் அப்படி கொண்டு வரணும். நீங்கள் வந்து ஆக்கள் பாசு கேட்கல கற்பனையில போகணும். ஐயோ, இந்த கதையில ஆச்சி வயசு போனவ குளிக்க போறாங்கன்னா தெரியல. நான் கொஞ்சம் இவற்றை இந்த மஞ்சள் பேப்பர் ஒட்டுற இடங்களை நான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி தரேன். நீங்கள் ஆளோட கொஞ்சம் கதை நான் கொஞ்சம் இப்படி ஓரமா நின்று வாசிச்சு கொண்டு ஃபில்டர் பண்ணிக்கொள்ள. நீங்கள் ஆச்சி இப்ப குளிக்க போன்னு சொல்றீங்க. அப்ப போகைக்கு இல்ல அவ அந்த கனவு காண்ற மாதிரி ஒரு காட்சியை போட்டீங்கள் என்றால் இப்ப இளம் பொடிகள் என்றா நயன்தாரா மற்றது சினேகா என்று நினைப்பாங்கள், மிருக்கண்டா கேர்பிஜா நினைப்பாங்கள், சரிதானே? ஆள் ஊடாகண்டா பானுமதியை நினைச்சு கற்பனை பண்ணி பார்ப்பாங்கள். என்ன அதை விட்டுட்டு நீங்கள் ஆட்சி குளிக்க போட்டு பிளாங்க் எழுதுனீங்க. அவ குளிக்க போயிட்டு தண்ணி இப்படி அலை அலையா தண்ணி என்ன அலையலையா தான் எனக்கு ஒரு சைலன்ட் 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 சிரிக்கிறோமோ? ஓ அவ சிரிக்கிறவாங்க. சைலன்ட் ப்ளீஸ். பாருங்க உங்கள்ட்ட வேலை செய்யற ஸ்டாஃபே ஜனரஞ்சமா இருக்கணும். ஜனரஞ்சகம் நாங்களும் கலகலப்பான குடும்பம். அண்ணன் நீங்க சொல்ற ஜனரஞ்சம் இல்ல. பத்திரிகை என்றால் சனங்களுக்கு நல்ல விஷயம் செய்ய வேணும். அதாவது சனங்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்க இதான் விருப்பமாப்பா. இவர ஆள வந்து கணக்கு கலைக்க விட்டால் எங்கட பேப்பர் சூடு குறைய போற சரியா சொன்னீங்க. அதான் நீங்க எடுக்கிறீங்களே, நான் இங்க எடுக்கிறேன். அப்படி மக்கள் என்னத்தை விரும்புறாங்களோ அது கொடுக்கணும் ஐயா. நீங்க விரும்புறத மக்கள் வாசிக்கிற இல்ல. அப்ப மக்கள் செக்ஸ் கூடாது விரும்பினா போடுவீங்களே. செக்ஸ் கூடாது யார் அப்ப சொன்னது? இது என்னடா கஷ்டகாலம் இது? இந்த காலத்துல இருக்கிறீங்களப்பா. இப்ப நாங்கள் செக்ஸி பத்திரிகை நடத்த இல்லையா, ஜனரஞ்சகமான பத்திரிகை. மக்களுக்கு விருப்பம் இப்ப சான்சஸ் வந்து நியூஸ் பாருங்க நயன்தாரா இன்றைக்கு நான் கொண்டு வந்த நியூஸ் பாருங்க. நயன்தாரா பிரபுதேவா முதல் இரவு நடந்ததா, குமுறுகிறார் சிம்பு, குழம்புகிறார் சோ அண்ட் சோ. தட்ஸ் ஆர்டிகல் ஜனரஞ்சகம். அது கதை. அது இதை விட்டுட்டு கல் தோன்றி மண் தோன்றிய நான் இது சிலப்பதிகாரத்துல கோட் பண்ணினான். எங்கட தொல்காப்பியத்துல ஐயோ ஆண்டவா என்ன காப்பாத்து. ஏனப்பா கோவர் என்னையா பத்தி நடந்திருக்க சிலப்பதிகாரம்